தக்காளி சாதம் செய்கிறதுக்கு 2 கப் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு தடவை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய், 1 குழிக்கரண்டி நெய் இதை விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை இது சேர்த்து கிளறிட்டு நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ வந்து கட் பண்ண 2 தக்காளியை சேர்த்துட்டு கிளறிட்டு அது கூட 2 கட் பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்து கிளறிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 கீர்ன பச்சை மிளகாய் சேர்த்து கிளறிட்டு ஊற வச்சுருக்கிறோம்ல அந்த அரிசியை அதை வந்து தண்ணியோடையே சேர்த்துட்டு கூட 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சம் கட் பண்ண மல்லி புதினாவையும் சேர்த்து கிளறிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சேர்த்துட்டு அதையும் கிளறிக்கலாம். இப்போ மூடி போட்டு 1 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஷார்ப்பான கரண்டியில் கிளறிட்டோம்னா தக்காளி சாதம் ரெடி.